ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம திவ்ய தேச பதிவுகளை சிந்தனை செய்து வருகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 17வது திவ்ய தேசம் திரு கண்ணபுரத்தை பற்றி. வாங்க பதிவுக்குள்ள போலாம். பஞ்ச கிருஷ்ணாரண்ய சேத்திரங்கள்ல இதுவும் ஒன்று. அந்த 5 திருத்தலங்கள பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கிறோம். அதுல ஒரு திருத்தலமாக விளங்கக்கூடியது தான் இந்த திருக்கண்ணபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான திவ்ய தேசம். இது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எளிமையா சொல்லணும் அப்படின்னா, அப்பர் முக்தி அடைந்த திருத்தலமாகிய திருப்புகலூரில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான். ஒரு 5, 6 நிமிஷத்துல இந்த திவ்ய தேசத்துக்கு போயிரலாம். நாகப்பட்டினத்துல இருந்து வரீங்க அப்படின்னா, ஒரு 1 மணி நேரத்துல இந்த திவ்ய தேசத்தை அடைந்து விடலாம். திருக்கண்ணபுரம் என்று சொல்லக்கூடிய அழகான திவ்ய தேசம். உபரிசவசு அப்படிங்கிற ஒரு ராஜா. அவர் வேட்டையாடி கொண்டு வருகிறார் இந்த பகுதியில. அப்படி வருகிற போது அவருடைய படை காவலர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? அவருடைய படையில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தங்களுக்கு தாகத்தையும் தணித்துக் கொண்டு ஏதாவது சாப்பிடுறதுக்கு கிடைக்குமா அப்படின்னு இந்த பகுதியில தேடுறாங்க. அப்ப கிராமங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சோளம், சாமை, கம்பு, கேழ்வரகு இதெல்லாம் பெரிய பெரிய கதிர்களாக விளைந்திருக்கும். அத அறுத்து அறுத்து சுட்டு சாப்பிடுவாங்க. இது ஒரு வழக்கமான ஒன்று. அப்படி இவர்கள் வருகிற போது சாமை கதிர்கள் தான் இங்க நிறைய விளைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க, சில கதிர்கள்னு நினைச்சு அறுத்தா அதிலிருந்து ரத்தம் வருது. என்னடா ரத்தம் வருதே அப்படின்னு பார்த்தா, அங்க முனிவர்கள் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தவம் செய்து செய்து இளைத்து 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 அவங்க எப்படி போயிட்டாங்க, கதிர் மாதிரி ஆயிட்டாங்க. கிராமத்துல கூட இன்னும் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. என்னடா கதிராட்ட இளைச்சிட்ட அப்படிம்பாங்க. அதாவது கதிர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அந்த மாதிரி இளைச்சிட்டாங்களாமா அவங்க. அவர்கள் முனிவர்கள்னு தெரியாம இவங்க போய் அவங்கள அறுத்த உடனே அவங்க பெருமாள சரணாகதி அடைந்து, பெருமாளே எங்கள காப்பாத்து காப்பாத்துன்னு சொன்னபோது, ஒரு பாலகனாக பெருமாள் வந்து சண்டை செய்றார். யாரோ நம்மகிட்ட சண்டைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சு, உபரிசவசுங்கிற இந்த ராஜாவும் சண்டை போடுறார். என்ன பண்ணி அவரை ஜெயிக்க முடியல அப்படிங்கிற போதுதான் அவருக்கு தெரிஞ்சது, ஆஹா இவர் ஒரு சாதாரண மானுட குழந்தை அல்ல, இவர் யாராவது ஒரு தெய்வீகத்தன்மை உடையவராகத்தான் இருக்கணும் அப்படின்னு உணர்ந்து கொண்ட அவர் அவரிடத்துல சரணாகதி அடைந்த போது தான் யார் அப்படிங்கிறத பெருமாள் அவருக்கு காட்டினார். பெருமாளே என்னை காத்த வண்ணமாகவே இங்கிருந்து எல்லாரையும் காப்பாற்றணும்னு அந்த ராஜா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டார். அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய முனிவர்களை அவர் வாழ்வித்த அந்த முனிவர்களுடைய பிரார்த்தனைக்கு ஏற்ப பெருமாள் இந்த வனத்துல காட்சி கொடுத்தாராம். அதனால இங்க இருக்கக்கூடிய பெருமாளை முனிவர்கள் வழிபட்டு அவர்களுக்கு நலன் செய்ய வந்த பெருமாள் அப்படின்னே சொல்லலாம். பெருமாளுக்கு இங்க நீலமேக பெருமாள் அப்படிங்கிறது திருநாமம். ரொம்ப பிரசித்தியான திருநாமம் என்ன தெரியுமா? சௌரிராஜ பெருமாள் அப்படிங்கிறது தான் இவருக்கு திருநாமம். சௌரி ராஜனா, சௌரினா முடிதானே, முடிக்கும் பெருமாளுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அழகான சுருண்ட சுருண்ட கேசங்களை உடையவன் கேசவன். அவரை நாம இல்லைன்னே மறுக்க முடியாதே. என்ன அழகான கூந்தல் அவருக்கு இருக்கு தெரியுமா? அந்த கூந்தல் அழக இந்த கோவில வச்சு தான் நாம அது அழகுன்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்படி ஒரு திருவிளையாடல பெருமாள் இந்த கோவில்ல பண்ணியிருக்கிறார். இந்த கோவிலினுடைய அர்ச்சகர் பட்டாச்சாரியார். அவர் ஒரு முறை என்ன பண்ணாரு, பெருமாளுக்கு சாத்தின மாலைய தன்னுடைய காதலிக்கு அவர் குடுத்துட்டார். அதற்கு பிறகு ராஜா இறைவனை வழிபாடு செய்யறதுக்கு வர்றார். மாலை இல்ல. மாலைக்கு என்ன பண்றது? அப்ப தன் காதலிக்கு குடுத்த மாலைய திரும்ப வாங்கி அத பெருமாளுடைய பரிசாக, பெருமாளுடைய பிரசாதமாக ராஜா கிட்ட குடுத்துட்டார். ராஜா அந்த மாலைய வாங்கி பார்த்தபோது தான், அதுல நீள நீளமா முடி இருக்குது. இந்த 2 முடிய பார்த்ததும் அவருக்கு ஆச்சரியமாயிருச்சு. இவ்ளோ நீளமான முடி மாலையில எங்கிருந்து வந்தது? அப்ப இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு அவர் கூப்பிட்டு அவர விசாரிக்கிறார். என்ன நடந்துச்சு? எப்படி இதுல முடி வந்துச்சு? அப்படின்னு கேட்டார். என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா உள்ளிருந்து ஒண்ணு சொல்லு அவருக்குன்னு சொல்லுது. அப்ப அந்த பட்டாச்சாரியார் சொல்றாரு, அது வேற யார் கூந்தலும் இல்ல. இங்க இருந்து அருள் புரியக்கூடிய நீலமேக ஷியாமளனாக இருக்கக்கூடிய பெருமாளுடைய திருக்கேசம் தான் அது அப்படின்னு சொல்லிட்டார். பெருமாளுக்கு இவ்வளோ நீண்ட கேசமா இருக்கு. அப்படின்னா நாளைக்கு நான் வந்து பார்ப்பேன். அது மட்டும் இல்லைன்னு உண்மையாச்சுன்னா, அப்போ உன்னை என்ன பண்றேன் பார் அப்படின்னு கடுமையான தண்டனைகள்லாம் உனக்கு குடுப்பேன் அப்படின்னு எச்சரிச்சுட்டு இவர அனுப்பிச்சுட்டார். இவருக்கு ராத்திரிலாம் தூக்கமே வரல.
ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு நான் சொல்லிட்டேனே, பெருமாளே என்ன காப்பாத்துறது உன் கடன். ஏன்னா பேச வைக்கிறதும் நீ, பேசுகிற பொருள் தானே நானு. உள்ளருந்து எனக்குள்ள இயக்குனது நீ தானே. நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுடு, என்னை எப்படியாவது காப்பாத்திருன்னு பெருமாள் கிட்ட முறையிடுகிறார். பக்தனுக்கு வத்சலனாக இருக்கிறவர் தான் பக்தவத்சல பெருமாள். நீங்க யோசிச்சு பாருங்க. பெருமாளுக்கு ஒவ்வொரு நாளும் ஆராதனை பண்ணி, பெருமாள ஒவ்வொரு நாளும் அபிஷேக, ஆராதனை, அர்ச்சனைன்னு இது அத்தனையும் பண்ணி அவர் பக்கத்திலேயே இருந்து அவரை காப்பாற்றக்கூடியவரை கைவிட்டு விடுவாரா? கண்டிப்பா பெருமாள் கைவிட மாட்டார். நேரா அங்கிருந்து ராஜா வந்தார். பெருமாளுக்கு பின்னால போய் பார்த்தார். நீளமான கேசம் இருந்தது. உண்மையான கேசமா? இல்ல ஒட்டி வச்ச கேசமா? தெரியாதே. அதனால அவர் என்ன பண்ணாராம், அதுல ஒரு முடிய பிடிச்சு இப்படி வெடுக்குன்னு இழுத்தார். இப்படி இழுத்த உடனே என்ன ஆச்சாம், தலையில இருந்து ஒரு பொருளை இழுத்தா அதிலிருந்து அந்த ரத்தம் தெறிக்கும் இல்லையா? அப்படி அந்த முடிய இழுத்த உடனே ஒரு சொட்டு ரத்தம் வந்து ராஜா முகத்துல தெளிச்சுதாம். ராஜாக்கு அப்படி ஒரு ஆச்சரியம். அடடா! பெருமாள் அர்ச்சாவதார திருமேனியாக இருந்தா கூட நிஜ ரூபத்துல இந்த தலத்துல எழுந்தருளி இருக்கிறாரே, அவர் பெருமை தெரியாம நான் இப்படி தப்பு பண்ணிட்டனே அப்படின்னு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, அதற்கு பிறகு இந்த பெருமாளுக்கு பிரசித்தியான திருநாமாதான் சௌரிராஜ பெருமாள். அப்ப அவருக்கு கேசம் எவ்வளவு அழகா இருக்கும். இன்னிக்கும் இந்த கோவில்ல பெருமாளுக்கு செய்யப்படக்கூடிய முன்னலங்காரத்தை விட அந்த சௌரி அலங்காரம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதை பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம். அப்படி ஒரு அழகான தரிசனம் இந்த கோவில்ல உண்டு. பெருமாளுக்கு எப்படி இந்த பஞ்ச கிருஷ்ணாரண்ய கஷேத்திரம்னு ஒரு 5 கஷேத்திரம் சொல்றோமோ, அதே மாதிரி பெருமாளுக்கு ஒரு 4 வீடு சொல்ற வழக்கம் அப்படிங்கிறது உண்டு. அதுல பெருமாளுக்கு மேல் வீடு, அதாவது மேற்கு வீடு அப்படின்னு சொல்லப்படக்கூடியது திருவரங்கம், ஸ்ரீரங்கம். அதே மாதிரி பெருமாளுக்கு வடக்கு வீடு அப்படின்னு சொல்லப்படக்கூடியது திருவேங்கடமலை. தெற்கு வீடு அப்படின்னு சொல்லப்படக்கூடியது திருமாலிரும் சோலை. பெருமாளுக்கு கிழக்கு வீடு, கீழ் வீடுன்னு சொல்லப்படக்கூடியது எதுனா இந்த திருக்கண்ணபுரம் என்கின்ற திருத்தலம் தான். இந்த திருத்தலத்துக்கு இன்னொரு விசேஷமும் உண்டு. விபீஷ்ணாழ்வார் ஒரு முறை பெருமாள் கிட்ட கேட்கிறார், பெருமாளே நீ படுத்த அழகென்னன்றத நான் ஸ்ரீரங்கத்துல பார்த்துட்டேன், ஆனா நீ நின்னு நடந்தா எவ்வளவு அழகா இருக்கும் அப்படிங்கிறத நான் எங்க பாக்குறதுன்னு கேட்கிறாராம். அப்ப அவர் சொன்னாராமா, அது மேல் வீட்டுல, என்னோட கீழ் வீட்டுக்கு வா, நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னாராம். கீழ் வீடாகிய இந்த திருக்கண்ணபுரத்திற்கு விபீஷ்ணாழ்வார் எழுந்தருளி பெருமாளுடைய நடையழக சேவிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணப்போ பெருமாள் அவருக்கு நின்ற கோலத்துல இருந்து நடந்து காட்டினாராமா. இந்த அபூர்வமான தரிசனத்தை விபீஷ்ணாழ்வார் கண்குளிர இன்றைக்கும் சேவிக்கிறார். விபீஷ்ணாழ்வார் ஒரு நித்திய சிரஞ்சீவி, அது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஆலயத்துல விபீஷ்ணாழ்வாருக்கு ஒரு சன்னதியே இருக்கு. இங்க பெருமாளை ஒவ்வொரு அமாவாசைக்கும் கைத்தளத்துல எழுந்தருள பண்ணி, தோல்ல எழுந்தருள பண்றது இல்ல, கைத்தளத்துல அவரை எழுந்தருள பண்ணி அவரை அங்கேருந்து நடந்து அழகா வந்து இன்னிக்கும் விபீஷ்ணாழ்வாருக்கு அந்த தரிசனத்தை காட்டிட்டு தன்னுடைய சன்னதிக்கு அவர் திரும்ப போறார். அது விபீஷ்ணாழ்வாருக்கு மட்டுமா, நமக்குமே கண்கொள்ளாத காட்சி தான். பெருமாள் நடந்து வர்ற அழகே ஒரு தனி அழகு இந்த திருத்தலத்துல. தாயாரை பத்தி சொல்லணுமே. கண்ணபுர நாயகியாக தாயார் இங்கே எழுந்தருளி அருள் புரிகின்றார். பெருமாளுக்கு தாங்கள் வந்து இந்த பெண்ணை கொடுத்திருக்கிறோம், எங்க வீட்டு மாப்பிள்ளை அப்படிங்கிற உரிமையோடு இன்றைக்கும் பெருமாள் தீர்த்தவாரிக்கு போற போது மாப்பிள்ளைய கோலாகலமாக கொண்டாடக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது இன்றைக்கும் இந்த பகுதி மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆனந்தமா அற்புதமா பெருமாள் காட்சி தரக்கூடிய இந்த அழகான திருத்தலத்துல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த கோவில்ல ஒரு விசேஷமான பிரசாதம் இருக்கு. முனியோதரம் பொங்கல் அப்படின்னு அதுக்கு பேர். திருப்பதினா லட்டு எப்படி ஞாபகம் வருதோ அது மாதிரி இந்த கோயிலுக்கு போறவங்க மறக்காம இந்த நைவேத்திய பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுங்க. அப்படி என்ன விசேஷம் இந்த பொங்கல்ல அப்படின்னு தானே கேட்பீங்க. இந்த செய்முறையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கூட நம்ம வீட்டில் செஞ்சோம்னா கண்டிப்பா அந்த சுவையில வரவே வராது. இங்க இருக்கிற மடப்பள்ளியில செஞ்சாதான் அந்த சுவை. ஏன்? அது பெருமாளுக்கு நைவேத்தியமாகி திரும்ப வருது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. முனியோதரம் அப்படின்ற ஒரு பக்தன், அவர் தினந்தோறும் தன்னுடைய சாப்பாட்டை சாப்பிட்றதுக்கு முன்னாடி பெருமாளுக்கு அதை நைவேத்தியம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவார். ஒரு நாள் கூட அவர் பெருமாளுக்கு தளிகை பண்ணாம அதை சாப்பிட்டதே கிடையாது. இதுதான் அவருடைய வழக்கமாகவே வச்சிருந்தார். சுவாமிக்குன்னு பண்ணி அதை சுவாமிக்குன்னு நைவேத்தியம் பண்ணிட்டு அதை தான் உண்பார். ஒரு நாள் சுவாமிக்கு தளிகை பண்ண முடியலன்னா கூட தான் என்ன சாப்பிட்றனோ அதை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணாம அவர் சாப்பிடவே மாட்டார். ஒரு முறை அவர் என்ன பண்ணார், வெளியில போயிட்டார்.
கொஞ்சம் நிறைய வேலை, இரவு வர்றதுக்கு ரொம்ப தாமதமாயிருச்சு. அவர் மனைவி அன்னைக்கு எல்லாம் சமைச்சு வச்சிருந்தார். சுவாமிக்கு எல்லாம் ஆயிடுச்சா? எல்லாம் நைவேத்தியம் பண்ணியாச்சா? ஆச்சுன்ட்டார். ஆனா அவர் பண்ணல, மறந்துட்டார். இவர் என்ன பண்ணாரு, பெருமாளுக்கு தன் மனைவி வச்சத நைவேத்தியம் பண்ணிட்டு, "பெருமாளே நீ இத ஏத்துக்கோ." எப்போதும் அவர் அப்படி சாப்பிடுறது தானே வழக்கம். "பெருமாளே இத நீ ஏத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்டுட்டார். அடுத்த நாள் காலையில போய் பார்த்தா என்ன ஆச்சரியம் பாருங்க. இவர் நாள் அவர் மனைவி ஒரு மாதிரி ஒரு பொங்கல் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா? அது சுவாமி சாப்பிட்ட அடையாளத்த மூலஸ்தானத்துல காட்டுறாராமா. இது எப்படி இங்க வந்தது? யார் வச்சா? அப்படின்னா, இந்த முனியோதரன் என்கின்ற பக்தன் தான் பெருமாளுக்கு பண்ணின ஆராதனைய பெருமாள் எப்படி ஏத்துக்கிட்டார் அப்படிங்கிறத உலகத்துக்கு காட்டுவதாக இந்த காட்சி அப்ப அமைஞ்சிருந்தது. அப்போ இவர் செஞ்ச பொங்கலை இரவு பிரசாதமாக பெருமாள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சு அன்று முதலாக இரவு எம்பெருமானுக்கு நைவேத்தியமாக இந்த முனியோதரம் பொங்கல் தான் மடப்பள்ளியில செய்யப்பட்டு அதை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. இத்துணோண்டு கிடைக்கும். அந்த சின்ன அளவே பிரசாதமே அது எவ்வளவு புண்ணியம். அதை சாப்பிடும்போது நமக்கு தெரியும். பெருமாளுடைய அந்த பிரசாதம் எவ்வளவு ருசியா இருக்கு அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு பக்தனுடைய பிரசாதத்தை இறைவன் எவ்வளவு பெருமையாக ஏற்றுக்கொண்டு தன் ஆலயத்துக்கே அதை ஒரு பிரதானமான பிரசாதமாக ஆக்கி காட்டியிருக்கிறார் அப்படின்னா, இங்க இருக்கிற பெருமாள் எப்பேற்பட்ட கருணை வள்ளல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவிலுக்கு வந்தாலே முக்தி தான். இங்க பெருமாளை பார்த்தாலே முக்தி, தாயார சேவிச்சாலே முக்தி. அதனால இங்க தனியா சொர்க்கவாசல் அப்படிங்கிறது கிடையாது. இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு ஒரு வடு உண்டு. அந்த வடுவை பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன் அப்படி அவருக்கு ஒரு வடு வந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. அரையர்னு ஒரு பக்தர். அவர் பெருமாள் மேல ரொம்ப பிரியம். பெருமாள் கிட்ட பேசுவார். பெருமாளும் அவர்கிட்ட பேசுவார். அப்படி ஒரு அற்புதமான பக்தர் அவர். முதல்ல ஆதியில இந்த பெருமாளுக்கு 7 மதில்கள் இருந்ததாக ஒரு வரலாறு இருக்கு. அந்த 7 மதிலையும் அந்த காலத்துல என்ன பண்ணியிருக்கிறாங்க, அப்ப இருந்த ராஜா இடிச்சிருக்கிறார். இடிச்சு 6 மதிலை இடிச்சிட்டார். 7வது மதில், ஒரே ஒரு மதில் மட்டும் தான் பாக்கி இருக்கு. இப்ப இருக்கிற மதில் தான் அது. இந்த 6ஐயும் இடிச்ச உடனே அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நேரா பெருமாள்கிட்ட போய் பெருமாளை திட்டுறார். என்னப்பா இப்படி எல்லாத்தையும் நீ பார்த்துட்டு சும்மா நிக்கிறியே, இத்தனை மதிலையும் இடிச்சிட்டாங்களே, நீ ஒண்ணுமே பண்ணலையே, போ அப்படின்னு இவர் என்ன பண்ணாராம், கையில வச்சிருந்த தாளத்தை தூக்கி பெருமாள் மேல அடிச்சிருக்கிறார். அப்படி அவர் விட்டெறிஞ்ச அந்த தாளத்துடைய வடு இன்னைக்கும் இந்த பெருமாளை நம்ம சேவிக்கிற போது இருக்கும். அப்ப பாருங்க, தானும் பேசி தன் பக்தனையும் பேச வச்சு நிஜ ரூபமாக இங்க தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு ரூபமாக இங்க பெருமாள் இன்றைக்கும் தரிசனம் தர்றார். இந்த பெருமாளை ஆண்டாள், திருமங்கையாழ்வார், நம்மாழ்வார், குலசேகர் ஆழ்வார், பெரியாழ்வார்னு மங்களாசாசனம் பண்ணியிருக்காங்க. அதுல குலசேகர் ஆழ்வார் இந்த பெருமாளுக்கு ஒரு பிள்ளைத்தமிழே பாடியிருக்கிறார். ரொம்ப அழகான பிள்ளைத்தமிழ் அது. அந்த பாசுரத்துல ஒரு பாசுரம் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். புண்டரிக மலர்த்தன் மேல் புவனி எல்லாம் படைத்தவனே, தின் திரளாள் தாடகை தன் உரம் உருவச்சிலை வளைத்தாய், கண்டவர்த்தம் மனம் வழங்கும் கணபுரத்து என் கருமணியே, என் திசையும் ஆளுடையாய் ராகவனே தாலேலோ. குலசேகர் ஆழ்வார் இப்படி பிள்ளைத்தமிழ் பாடி இந்த பெருமாளை அழகா தன்னுடைய தமிழால வர்ணிச்சிருக்கிறார். இதுவரைக்கும் இந்த திவ்ய தேசத்தை நீங்க பார்க்கலன்னா ஒரு முறையாவது கண்டிப்பா போய் பாருங்க. இந்த பெருமாளை பார்க்கறதே அவ்வளோ புண்ணியம். பார்த்தவங்க எப்படி இருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நண்பர்கள், உற்றார் உறவினர்கள்னு எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான திவ்ய தேசத்திலிருந்து உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.